ஆண்டின் பொதுக்காலம் 34வது வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 21 அருள்வாக்குகள் 29 தொடக்கம் 33 வரை. ஆண்டவரின் இரண்டாம் வருகையை நாம் அறிவோமா? இயேசுவின் இரண்டாம் வருகையின் நேரம் நமக்கு தெரியாது. தந்தை கடவுளுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு உண்மை அது. இருந்தாலும் இயேசுவின் வருகையை சுட்டிக்காட்டுகின்ற அறிகுறிகளைக் கண்டு நாம் விழித்து கொள்ள வேண்டும். இன்றைய உவமையில் வரும் அத்திமர உவமை கடவுளின் இரண்டாம் வருகைக்கு தயாரிப்பதற்கான அறிகுறிகளை நமக்கு தருவார் என்று கூறுகிறது. இன்றைய நற்செய்தியில் இயேசு விண்ணும் மண்ணும் ஒரு நாள் அழிந்து போகும், எனவே இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அழிந்து போவதற்கான அறிகுறிகள் இருக்கிறது, நாம் காண்கிறோம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். இந்த உலகின் மகிழ்ச்சி, இந்த உலகம் தரும் பொருட்கள், இன்பம் மற்றும் சாதனை இவையெல்லாம் ஒரு நாள் நம்மிடமிருந்து பறிக்கப்படும். எனவே இந்த பிரபஞ்சமே பயனற்ற நிலைக்கு தள்ளப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயற்பியலாளர்களும் ஒரு நாள் இந்த பூமியை முழுமையாக சூரியன் சூழ்ந்து கொள்ளும், கவ்விக்கொள்ளும், சூரியன் எல்லாவற்றையும் தன்னுள் இழுத்துக்கொண்டு ஒரு கருந்துளையாக மாறும். பல லட்ச ஆண்டுகளுக்கு பிறகு முழு பிரபஞ்சமும் ஆற்றல் இல்லாமல் போய் ஒரு நாள் உறைபனி போல மாறும் அல்லது எரிக்கப்பட்ட கட்டையாக மாறும் என்று கூறுகிறார்கள். எனவே நாம் வாழ்கின்ற வாழ்வு ஒரு அபத்தம், அப்சர்ட் என்று பொருள் கொள்ளக்கூடாது, விரக்தி அடையக்கூடாது. இந்த உலகம் கடவுளுடைய அன்பினால் ஒன்றுமில்லாமையிலிருந்து படைக்கப்பட்டது. இன்றும் அவருடைய பராமரிப்பினால், நம்மேல் வைத்த அன்பினால் அது பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த பார்க்கின்ற பிரபஞ்சத்திற்கு அப்பால் இருக்கும் வாழ்வையும் மகிழ்ச்சியையும் எதிர்கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டுமென்று இயேசு கூறுகிறார். இயேசுவினுடைய இரண்டாம் வருகை தீயவர்களுக்கு ஒரு பயங்கரமான நாளாக இருக்கும். ஆனால் கடவுளோடு இருக்க தங்களை தயாரித்தவர்களுக்கு அந்த நாள் பேறு பெற்ற நாளாக இருக்கும். புனித அகஸ்தினார் கூறுகிறார், நம்பிக்கை என்பது காணாததை நம்புவதாகும். ஆனால் நம்பிக்கையின் வெகுமதி எதை நம்புகிறோமோ அதை காண்பதாகும். ஆமீன்.